இதை பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஒரு வாட்டர் பாட்டில் தேவைப்படும். அடுத்து வந்து ஒரு பலூன்ஸ் தேவைப்படும். ஃபஸ்ட்டு வாட்டர் பாட்டில் எடுத்து அதில் வந்து ஏதாவது ஒரு சைடில் வந்து ஒரு சின்ன ஹோல் போட்டுக்கோங்க. இந்த ஹோல் எதுக்கு அப்படின்னா, உள்ள பலூனை வச்சு நம்ம இன்ஃப்ளேட் பண்ணும்போது காற்று வெளியே போகிறதுக்காக தான். காற்று வெளியே போகல அப்படின்னா நம்ம பலூனை வந்து உள்ளே இன்ஃப்ளேட் பண்ண முடியாது. இப்போ கேப்பை கழட்டிட்டு பலூனை வந்து உள்ளே வச்சு இன்சர்ட் பண்ண வேண்டியது. பலூனை நான் மாட்டுற மாதிரியே பாட்டிலோட உள்ளே வச்சு மாட்டிக்கோங்க. அடுத்து அந்த பலூனை வந்து ஊதிக்கோங்க. பலூனை ஊதின பிறகு நான் வந்து காற்று வெளியே போகக்கூடாதுன்னு கையை வச்சு அடைச்சி வச்சுருக்கேன். இப்போ இந்த ஹோலை வந்து அடைச்சிட்டு நீங்கள் மேலே கையை எடுத்திங்கன்னா பலூன் வந்து வெளியே போகவே போகாது, பலூன் இருக்கிற காற்று. ஸோ என்ன பண்ணலான்னா அந்த ஹோலை வந்து ஒரு டேப்பை போட்டு ஒட்டிடலாம். ஒட்டிங்கன்னா அந்த ஹோல் வழியாக காற்று உள்ளே போகாது, பலூனில் இருக்கிற காற்று வெளியே வராது. இப்போ என்ன பண்ணலான்னா தண்ணியை எடுத்து பலூனுக்குள்ளே ஊற்ற வேண்டியதுதான். இப்போ பலூனை எடுக்கும்போது கீழே இருக்கிற ஹோலை அந்த டேப்பை ரிமூவ் பண்ணிட்டு எடுங்க, அதனால ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு தண்ணி வெளியே சிந்த தான் செய்யும். எடுத்து பலூனை வந்து ஒரு நாட் போட்டு விட்டுருங்க, அவ்வளோதான். கீழே இருக்க டேப் எடுத்து வேண்டியதான். நீங்கள் பெரிய வாட்டர் கேன் வச்சுருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அதில் வந்து பலூன் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே வந்து நம்ம தண்ணி ஃபில் பண்ண முடியும். அதில் 1.5 லிட்டர் 2 லிட்டர் கேன் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.